நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டெல்லி கார் குண்டு வெடிப்பு அந்த சம்பவத்தில் இன்னைக்கு ஒரு முக்கிய குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கிறாங்க. திடீர் திருப்பமாக இருக்கிறது. இந்த டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவம் யாரால் நிகழ்த்தப்பட்டது என்று நாம் சொல்லணும்னா ஒத்த வார்த்தை போதும். இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளால் டெல்லி கார் குண்டுவெடிப்பானது நிகழ்ந்தது. ஆனா விசாரணையில் கைது செய்யப்பட்டவங்க அத்தனை பேருமே இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் நேற்று கைது செய்யப்படுகின்ற போது இந்து மாட்டி இருக்கிறாரு. அதனால இஸ்லாமியர்களை நோக்கியே போன விசாரணையானது இந்துக்களும் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லிட்டு என்ஐஏ தன்னுடைய விசாரணையை அகலப்படுத்தி இருக்கிறது. ஸோ யார் அந்த இந்து? அது மட்டும் இல்ல, கார் குண்டு வெடிப்புல இன்னும் ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கியிருக்குது. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அனந்தநாத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர் அனந்தநாத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்தவங்க பிரியங்கா சர்மா, இவங்க எப்படி இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளுடன் தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டெல்லியில குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவனுடைய பெயர் உமர் நபி. இவனுடைய நண்பர்களை குண்டுவெடிப்பு நிகழ்வதற்கு முன்பாகவே கைது செய்து விட்டது டெல்லி காவல்துறை. முக்கியமாக பார்க்கும்போது அதில் அகமது, முசாமில், இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணாங்க இல்லையா? இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பிறகு விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. இப்படி விசாரணையை தீவிரப்படுத்துகின்ற பொழுதுதான் அதில் அகமதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அனந்தநாத்தில் அரசு மருத்துவமனையில் பிரியங்கா சர்மா அவர்கள் எங்களுடன் தொடர்பில் இருந்தவங்க தான். அவங்க சில விஷயங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த அதில் அகமது போட்டு உடைச்சிருக்கான். ஏன்னா இஸ்லாமியரா இருந்தா விசாரணையானது தீவிரப்படும், சந்தேகத்துக்கு இடமான முறையில நடந்து கொண்டா. ஆனா அதே ஒரு இந்து பொறுத்த வரைக்கும் சந்தேகத்துக்கு இடமான முறையில நடந்து கொண்டாலும் சரி, இல்ல தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போயிட்டு வருகின்ற விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க இந்துவா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் விசாரணையானது இல்ல கெடுபிடியானது குறைவா இருக்கும். அதற்காக இந்த பிரியங்கா சர்மாவை இந்த அதில் அகமது, முசாமில் இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு என்ஐஏ தகவல் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அமீர் சயீத் ரஷீத் அப்படின்ற ஒரு முக்கிய குற்றவாளியை நேற்று கைது பண்ணியிருக்கிறாங்க. இவன் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்லாம் இருக்குல்ல, பழைய கார்கள், அதையெல்லாம் வாங்கி விற்கக்கூடியவனா இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, இவன் பாம் தயாரிப்புல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கான். எப்பேற்பட்ட பாம்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமீரை பொறுத்த வரைக்கும் கார் குண்டு வெடிப்புல எக்ஸ்பர்ட். அதனால இந்த உமர் நபிக்கு இவன் தான் கார்ல இந்த வெடிகுண்டை லோட் பண்றதுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்திருக்கிறான். இந்த அமீரை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை பூர்வீகமா கொண்டவன். ஆனா காஷ்மீர்ல குண்டு வெடிப்பா நிகழ்த்த போறாங்க கிடையாது, டெல்லியில குண்டு வெடிப்பு நிகழ்த்த போறாங்க. அதனால இந்த அமீரை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கிறான், உமருடன் தங்கியிருக்கிறான். பிறகு கார்ல எவ்வளவு வெடிப்பொருட்களை நிரப்பணும், அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற விவரம் எல்லாம் ரெண்டு பேருமே கூட்டாக சேர்ந்து தயார் செய்திருக்கிறாங்க. ஆனா முழுமையா நிரப்புவதற்கு முன்பாக இவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாம் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவதன் காரணமாக இந்த அமீர் ரஷீதை பொறுத்த வரைக்கும் தலைமறைவாயிட்டான். ஆனா குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பிறகு இந்த ஒரு கார் மட்டும் இல்ல, பல கார்கள் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா தேடுறாங்க. 3 கார்கள் அகப்படுகிறது. இந்த 3 கார்கள் அகப்பட்ட உடனே என்ஐஏ யார் இவங்க ஓனரு அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது 3 கார்ல 2 காரு இந்த அகமதுடைய பெயர்லயே பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிறகு யார் இந்த அகமது, தேடிப்பிடி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அகமதை அதுக்கப்புறம் தேடுறாங்க. பிறகு டெல்லியில பதுங்கி கொண்டு இருக்கின்றான். அது மட்டும் இல்ல, டெல்லியில கார் வெடிப்பை நிகழ்த்திய உமர் நபி இருக்கான்ல, அவனுடைய வீடு புல்வாமாவில் இருந்தது. அதை பாதுகாப்பாக வெடிமருந்து வைத்து தகர்த்து இருக்கின்றார்கள் நம்ம பாதுகாப்பு படையினர். அப்படி வீடு தகர்த்து விட்ட பிறகு அந்த வீட்டுல என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சோதனை செய்கின்ற பொழுது இந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில வெடிப்பை நிகழ்த்துவதற்கு முன்பாக தன்னுடைய வீட்டிலே ஒரு சிறிய சோதனை கூடத்தை நிறுவி இருக்கிறான். இந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து விட்டுட்டு நேரா ஹரியானா வந்திருக்கான். ஹரியானாவில் ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்காரு. அந்த எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் இந்த உமர் நபிக்கு பழக்கமாயிருக்கிறான். அப்படி பழக்கமாகின்ற போது இந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும், யாப்பா நான் கொஞ்ச நாள்
யாரும் அறியாத இடத்துல இருக்கணும்பா, மனசே சரியில்லைப்பா அப்படின்னு இந்த உமர் நபி வந்து கேட்டிருக்கான் அந்த எலக்ட்ரிஷியன் கிட்ட. அதுக்கு என்ன, அல்பலாவுடைய மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பாழடைந்த செட் இருக்குது, அந்த செட்ல ஒன்று போய் தங்க வைக்கிறேன், யாருமே அங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதார் மண்டிய ஒரு பம்ப் செட்ல போயிட்டு இந்த உமர் நபியை வந்து தங்க வச்சிருக்கான். ஆனால் உமர் நபி போய் தங்கின பிறகு அந்த செட் ஆனது முழுக்க முழுக்க நவீனமயமாக்கப்பட்டிருக்குது. ஆனால் வெளியில பார்த்தா அந்த இடத்துல யாருமே போக முடியாத ஒரு புதர் பகுதி போல தான் தெரிஞ்சிருக்குதுங்க. இப்படி ஹரியானாவில் நூ பகுதிக்கு வந்துட்டானா, அப்படி வந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்துவதற்கு பணம் தேவையில்லையா, அதனால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமது கிட்ட வந்து பணத்தை கேட்டிருக்காங்க. அவங்களும் அவாலா முறையில் இவனுக்கு 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணத்தை அங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க, இந்தியன் ருபீஸை. அது மட்டும் இல்ல, பணம் வந்தாச்சு, பிறகு வெடிப்பொருட்களை வாங்கணுமே அப்படின்னு இந்த உமர் நபியை பொறுத்த வரைக்கும் ஐடியா பண்ணியிருக்கான். அதற்காக அதே ஹரியானாவில் நூ பகுதியில் இருக்கக்கூடிய தினேஷ் ஷிரலங்கி அப்படின்ற மருந்து கடைக்காரர்கிட்ட போயிட்டு தொடர்ச்சியாக தான் வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய்க்கும் அமோனியம் நைட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற யூரியாவை வாங்கி குவிச்சிருக்கிறான். அதிலிருந்து தான் பியூரிஃபை பண்ணி அமோனியம் நைட்ரேட்டை உருவாக்கி இருக்கிறான். ஸோ இன்னைக்கு மருந்து கடைக்காரரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அல்பலாவுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து 3 டாக்டர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. மொத்த பேரையும் விசாரணை வளையத்துக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தகவலை எப்படா பரிமாறிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து நிறுவனத்தினுடைய ஒரு ஆப், அந்த நாட்டுக்கே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப்பை வந்து இந்த உமர் நபியும் இவங்க நெட்வொர்க்கும் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க செய்திக்காக. அது மட்டும் இல்லாம டெலகிராமை வந்து பாத்தீங்கன்னா பணங்கள் அனுப்புவதற்கும் 2வது தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வந்து டெலகிராம் ஆப்பை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி பாகிஸ்தானிலிருந்து பல ஐடியாக்கள் வந்து இந்த உமர் நபிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒருத்தர் மட்டுமே இத்தனையும் செஞ்சு முடிச்சிடலிங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்டரையே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க கையில் போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ வெடிப்பொருட்களை வாங்கிட்டு வரணும், அவனும் டாக்டர் தான். அந்த வெடிப்பொருளில் இருந்து வெடிக்கப்படுகின்ற பொருளை தனியாக பிரித்து அதை பவர்ஃபுல்லாக மாற்றணும், அதுக்கு ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து பணத்தை பெற்று தருவதற்கு அந்த நெட்வொர்க்குக்கு ஒரு ஆள். 2வது இவ எல்லாம் ஒன்றா சேர்ந்த பிறகு டெல்லிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆட்களை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சந்தேகப்படாமல் இருக்கணும் என்பதற்காக இந்த பிரியங்கா சர்மா அவர்களையும் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு கோணத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அல்பலா மருத்துவமனையிலும் பல்கலைக்கழகத்திலும் எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அனந்தநாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தானே பிரியங்கா சர்மா அவர்கள் வேலை பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை டாக்டர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய பல மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் அங்கே வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களையும் தொடர்ந்து என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா கண்காணித்து வந்திருக்கிறது, கண்காணித்து கொண்டும் இருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேர் வந்து இந்த அதில் அகமது சொன்னோம் இல்லையா, அவங்ககிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்காங்க. அதுலேயும் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்காங்க. சரி, அந்த 3 பேருடைய தொடர்பையும் கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க. பிறகு கைது பண்ணி விசாரிக்கின்ற பொழுது இந்த அதில் அகமதுக்கும் இந்த 3 பேருக்கும் நட்பு இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க 3 பேரும் சதி திட்டத்துக்கு துணையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுவித்திருக்கின்றார்கள். ஆனால் இருந்தாலும் விடுவிக்கப்பட்ட இந்த 3 பேரையும் என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டு இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், குற்றமே செய்திருந்தாலும் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் பிடிப்பதற்கு கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணலப்பா, நீங்க அவங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கீங்க, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஆனா இவங்க வெளியே போன உடனே போன்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு எல்லா நெட்வொர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக இவங்களை வெளியே விட்டுருக்கலாம் அப்படின்ற தகவலும் தெரியுது. கூடுதலாக உங்களுக்கு இன்னொரு தகவல் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அதை நான் கடைசியாக சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நௌகாம் காவல் நிலையம் காஷ்மீர் இந்த அமோனியம் நைட்ரேட்டை கைப்பற்றினாங்க இல்லையா, இந்த அதில் அகமது மற்றும் முசாமில் கிட்ட. இந்த பாதுகாப்பாக கொண்டு போய்
நௌகாம் காவல் நிலையத்தில் வச்சிருக்கிறாங்க. இது எப்பேற்பட்ட வெடிப்பொருள், உரத்திலிருந்து தான் தயாரிக்கப்பட்டதா இல்லை டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட்டாவா வாங்கியிருக்காங்களா? சரி, இவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்யலாம் அப்படின்றதுக்காக இதை நௌகாம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. பிறகு தடயவியலர் மற்றும் புலனாய்வு துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போய் அந்த இடத்துல அந்த வெடிப்பொருளை ஆய்வு செய்ய பார்த்துருக்காங்க. அது பிரிக்கின்ற தருணத்தில் வெடித்து சிதறி இருக்கிறது. இப்படி வெடித்து சிதறினது காரணமாக அந்த காவல் நிலையமே வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக போயிட்டு இருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 5 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமும் அடைந்திருக்கின்றார்கள். இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற தகவல் வருகிறது. ஸோ மொத்தத்தில் இந்த பயங்கரவாதிகளால் 2 இடத்துல வெடி விபத்து, 2 இடத்திலும் 13 பேர் உயிர்கள் பறி போயிருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களில் அதிகமாக ஊடுருவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பயங்கரவாத செயல்களை வட மாநிலங்களில் அரங்கேற்றுவது கொஞ்சம் கடினமாக. ஏன்னா காஷ்மீர் வந்து அருகாமையில் இருப்பதனால அந்த வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சோதனைகளும் புலனாய்வுகளும் தீவிரமாக இருக்குமா. ஆனால் இந்த மத அடிப்படைவாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 32 இடங்கள்ல குண்டு வெடிக்கணும், அதன் மூலமாக பல பேர் உயிரிழக்கணும் அப்படின்ற எண்ணம் இருப்பதன் காரணமாக இப்போ என்னென்னவெல்லாம் வந்து செஞ்சு மக்களை கொல்லலாம் என்பதற்காக இந்த பயங்கரவாதிகள் ஐடியா போட்டாங்களோ அதை மற்ற ஸ்டேட்ல குறிப்பா தென் மாநிலங்கள்லையும் அரங்கேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வட மாநிலங்களிலும் தீவிரமா விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அதே போன்று தென் மாநிலங்கள்லையும் விசாரணை அதிகமாக நடந்து கொண்டிருக்குது. உதாரணமா சொல்ல போனோம்னா மொய்தீன், இவன் ஹைதராபாத்தை சார்ந்தவன். ஆனா இவனுக்கு ஒரு விபரீதமான புத்தி வந்துருச்சு. இந்த ஆமணுக்களை இருந்து சைனைடை விட 600 மடங்கு விஷம் நிறைந்த ஒரு பவுடரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் போயிட்டு ஒரு ரெசினை உருவாக்கணும். ஸோ அதே மாதிரியான ஐடியா ஏன் தென் மாநிலங்களில் போடக்கூடாது, அந்த ஐடியாவை அங்கேயும் அரங்கேற்றக்கூடாது. அந்த இடத்துல தான் வந்து வாக்குக்காக பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா சோதனை செய்வதும் கிடையாது. சிறுபான்மையராக இருந்தால் அவங்ககிட்ட நெருங்கி பழகின்ற ஒரு பழக்கம் ஏற்படுகிறது தென் மாநிலங்களில். அதனால இதை வசதியாக பயன்படுத்தி கொண்டு தென் மாநிலங்களில் அவங்களுடைய சோதனை சாவடிகளையும் வெடிமருந்து தொழிற்சாலையும் உருவாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலங்களிலும் விசாரணையானது விரிந்திருக்கிறது. இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் பாகிஸ்தானுடன் மதவெறியுடன் சேர்ந்துகிட்டு நம்ம நாட்டில் குண்டுவெடிப்பை நிகழ்த்துறாங்க என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அதுவும் நம்ம நாட்டை சார்ந்தவங்களே நம்ம மக்களை கொள்றதுக்காக பாகிஸ்தானுடன் கை கோர்த்திருக்காங்க என்று நினைக்கின்ற போது அதிர்ச்சி. அதுலேயும் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த பிரியங்கா சர்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி இருக்கிறாங்கன்னா, இந்த குண்டுவெடிப்பில் எதிர்பாராத பல நெட்வொர்க்குகளும் பல சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கிற போது தென் மாநிலங்களில் ஏன் இந்த மாதிரியான நெட்வொர்க் ஆனது விரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால தென் மாநிலங்களை நோக்கி என்ஐஏவுடைய பார்வை விரிந்திருக்கிறது. போக போக பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை தெரிவிங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.